வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் என்னென்ன நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு whom திஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள், மீனிங் ஆஃப் த டேர்ம் ஒர்க், ரேட் ஆஃப் டிடிஎஸ், circumstances when TDS need not be deducted, time of deduction, due date of deposit of TDS, issue of TDS certificate, TDS return filing, consequences for non-deduction of TDS, situation analysis. So first பார்த்தீங்கன்னா to whom this provision applicable அப்படின்னு எடுத்திங்கன்னா section 194C of the Income Tax Act 1961 கிளியராக இதை பற்றி கவர் பண்ணியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி பர்சன் மேக்கிங் பேமெண்ட் டு ரெசிடென்ட் பர்சன். ஸோ எனி பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் மேக்கிங் எ பேமெண்ட் டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் பர்சனாக இருக்கணும். ஸோ நான் ரெசிடென்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை. தென் எனி பர்சன் இஸ் கேரியிங் அவுட் எனி ஒர்க்கு. அதாவது எனி பர்சன் பேமெண்ட் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு ஒர்க் அவர் கேரி அவுட் பண்ணுறாரு. So there is a contract or subcontract between any person with specified person. So இவங்க ரெண்டு பேருக்கும் there is a contract. ஸோ இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த ப்ரொவிஷன் 194C கீழே நம்ம டிடிஎஸ் அவங்களுக்கு டிடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் ஸ்டேட் சென்ட்ரல் ப்ரிவென்ஷியல் ஆக்ட், company, trust, cooperative society or registered society. Then the authority engaged either for the purpose of dealing with and satisfying the need for housing accommodation or for planning, improvement or development of cities, town and villages. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த HNDA, DTC நம்ம அப்ரூவல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, DTCP அப்ரூவல். ஸோ இந்த அத்தாரிட்டிஸ். தென் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. ஸோ இதெல்லாமே இதில் கவர் ஆகிறது. தென் த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன்கார்பரேட்டட் பை சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் ப்ரிவென்ஷியல் ஆக்ட். தென் த ஃபேர்ம்ன்றது நத்திங் பட் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். தென் த கவர்மெண்ட் ஆஃப் எ ஃபாரின் ட்ரேட் ஆர் எ ஃபாரின் என்டர்பிரைசஸ் ஆர் எனி அசோசியேஷன் ஆர் பாடி எஸ்டாப்ளிஷ்ட் அவுட் சைட் இந்தியா. தென் த இண்டிவிஜுவல் ஆர் HUF liable to audit under section 44AB during the financial year immediately preceding the financial year in which the sum is credited or paid to the account of the contractor. ஸோ இவங்க எல்லாருமே ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ்ன்ற கேட்டகரியில் வராங்க. ஸோ இப்போ எனி பர்சன் டீலிங் வித் திஸ் ஸ்பெசிஃபைடு பர்சன்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். ஸோ என்ன இருக்குன்னா, ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணிடணும், கேரி அவுட் த ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்குக்கு அவங்க தெர் இஸ் அ அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் இருக்கணும். Contract includes subcontract also. Then meaning of the term work. Workனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, includes advertising, carriage of goods or passengers by any mode of transport except railway. ஸோ ரயில்வேக்கு இது இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கூட்ஸ் ரயில்வேல புக் பண்ணுறீங்க, அப்போ டிடிஎஸ் கட் பண்ணணுமா அந்த ரயில்வேக்கு அப்படின்னா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இதனுடைய மீனிங். தென் broadcasting and telecasting, which also includes the production of programs for such broadcasting or telecasting. Then cateringனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க்கர்ஸ்க்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ கேன்டீன் ரன் பண்ணுவாங்க. அந்த கேன்டீன் அவங்க ஓனர் ரன் பண்ணாமல் அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதுதான் இந்த கேட்ரிங் சர்வீசஸ் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங் or supplying of product based on the requirement of specification of the customers by using material purchased from the customer. However, it doesn't include when the material is purchased from any person other than the customer. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒர்க் அப்படின்ற மீனிங்கில் கேட்டகரிஸில் இன்க்ளூட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா, ரேட் ஆஃப் டேக்ஸ். என்ன ரேட் நம்ம கட் பண்ணணும் டிடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மேட் ஆர் கிரெடிட்டட் டு அன் இண்டிவிஜுவல் ஆர் HUF. இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலுக்கோ அல்லது HUFக்கோ பே பண்ணுறீங்க அப்படின்னா 1%. அதுதான் இண்டிவிஜுவல் HUF இருந்தால் 2%. தென் சப்போஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அந்த பார்ட்டிக்கிட்ட பேன் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே 20% யூ ஹேவ் டு டிடக்ட்.
ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ ரேட் ஆஃப் டேக்ஸ்னால் இதுதான். தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் வென் த டிடிஎஸ் நீட் நாட் பி டிடக்டட். எப்போ வந்து டிடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் டு த கான்ட்ராக்டர் இன் எ சிங்கிள் கான்ட்ராக்ட் டசன்ட் எக்ஸிட் 30,000. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்டர் வந்து உங்களுக்கு பில் கொடுக்குறாரு, அந்த பில் வேல்யூ வந்து ஒரு 28,000 அது மாதிரி இருக்குது, இன்க்ளூடிங் எல்லாம் டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 28,000 கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்போ அவங்க என்ன இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா த அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் இதில் வந்து சிங்கிள் கான்ட்ராக்டு டசன்ட் எக்ஸிட் 30,000. ஸோ அந்த 28,000ன்றதுனால நமக்கு இதில் டிடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங்னா சிங்கிள் இன்வாய்ஸ் வந்து மோர் தென் 30,000 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிடக்ட் பண்ணணும். அதே மாதிரி த அக்ரிகேட் அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் டசன்ட் எக்ஸீட் 1 lakh. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 பில் கொடுக்குறாரு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 15,000 பில் கொடுக்குறாரு, தேர்டு வந்து இன்னொரு 10,000 கொடுக்குறாரு. ஸோ டோட்டல் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா 10 + 15 + 10 ஸோ 35,000 வந்துடுச்சு. ஸோ இதில் இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா த அக்ரிகேட் அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் டசன்ட் எக்ஸீட் 1 lakh. ஸோ புட் டுகெதர் வந்து ஈவந்தோ அது வந்து நம்ம அந்த 1 lakh உள்ளே இருக்கிறதுனால நம்ம டிடிஎஸ் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஒரு 4-5 பில்லோ அல்லது 10 பில்லோ சேர்த்து 1 lakh மேலே கிராஸ் ஆனாக்க டிடிஎஸ் யூ ஹாவ் டு டிடக்ட். ஸோ இதுதான் இதனுடைய மீனிங். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா சிங்கிள் பில் இன் எக்ஸஸ் ஆஃப் 30,000 அப்படின்னா தான் டிடக்ட் பண்ணணும். இங்கே வந்து மல்டிபிள் பில்லு ஸ்மால் வேல்யூஸ் இருக்கலாம், அது மாதிரி இருந்ததுன்னா 1 lakh கிராஸ் ஆனால் மட்டும்தான் யூ ஹவ் டு டிடக்ட். தென் த அமௌண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் டு த அக்கௌண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டர் எங்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஹையரிங், பிளேயிங், லீசிங், கூட்ஸ் கேரேஜ் வேர் த கான்ட்ராக்டர் டசன்ட் ஓன் மோர் தென் 10 goods carriage at any time during the previous year. The contractor is required to furnish the declaration along with the PAN to the deductor. அதாவது என்ன மீனிங்னா இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஹையர் பண்ணுறீங்க, அது மாதிரி இருக்கிறப்ப அந்த கேரேஜ் டிரான்ஸ்போர்ட் ஒரு லாரி சர்வீஸோ அது மாதிரி இருக்கிறவங்க மோர் தென் 10 வந்து எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீட் நாட் பி டிடக்டட். Then the amount is paid or credited to the contractor by an individual or HUF for carrying out work in the nature of personal use. அதாவது அதே மாதிரி இப்போ ஒரு கான்ட்ராக்டருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு பர்சனல் யூஸ்க்காக, நாட் மென்ட் ஃபார் பிஸ்னஸ். ஒரு ஜாப் ஒர்க் கொடுத்தீங்க, அந்த ஜாப் ஒர்க் வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு கிரில் ஒர்க்குக்காக கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு கான்ட்ராக்டு. ஸோ அது வந்து யாருக்கு என்ன பண்ண போகிறோம்னா பர்சனல் யூஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிடிஎஸ் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே கிரில் ஒர்க் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங்க்கு பண்ணுறீங்கன்னா யூ ஹவ் டு டிடக்ட் டிடிஎஸ். தென் டைம் ஆஃப் டிடக்ஷன். எப்போ வந்து நம்ம இந்த டிடக்ஷனை பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். கான்ட்ராக்ட் பில் என்ட்ரி மேட் ஆன் 5th April 2020. நம்ம சாஃப்ட்வேரில் வந்து கான்ட்ராக்ட் பில் என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 5th April 2020 பண்ணியிருக்கோம். பட் அதனுடைய கரஸ்பாண்டிங் பேமெண்ட் வந்து 5th May 2020 1 month கழிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சுங்க. தென் கிரெடிட் டேட் அப்படின்றது என்ன அப்படின்னா 5th April, பெய்டு டேட் அப்படின்றது 5th May. ஸோ விச் எவர் இஸ் இயர்லியர்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 5th April 2020. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். நான் பேமெண்ட் இன்னும் பண்ணவே இல்லை சார், நான் எதுக்கு டிடிஎஸ் கட் பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ப்ரொவிஷன். கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். தென் டியூ டேட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டிடிஎஸ். சரி, நம்ம இப்போ டிடக்ஷன் பண்ணிட்டோம், எப்போ அதை வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா இது யாருக்கு டெபாசிட் பண்ணணும்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, எப்போ பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து டிடிஎஸ் பேமெண்ட் டு பி டன் பை கவர்மெண்ட் டிடக்டர். இப்போ கவர்மெண்ட் டிடக்டர் வந்து அந்த சேம் டே வந்து டிடிஎஸை வந்து டெபாசிட் பண்ணணும். அதர் தென் கவர்மெண்ட் டிடக்டர்ஸ் அப்படின்னாக்க 2 இது என்ன ஏப்ரல் டு February இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் within 7 days from the end of the month in which TDS is deducted. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் மந்த்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்க, மேபி April 5th அன்றைக்கி டிடெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அப்போ May 7th நீங்கள் அதை டெபாசிட் பண்ணணும். அதுதான் அதனுடைய மீனிங். அதே இது நீங்கள் மார்ச் மந்தில் கட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், March 1 31st வரலும் கட் பண்ணுறீங்கன்னா 30th April வரையில் உங்களுக்கு அந்த டெபாசிட்டுக்கு டைம் இருக்குது. அடுத்து 7 and 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அண்டு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். ஸோ இது ரெண்டும் நம்ம என்ன டைம் லிமிட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 4 குவார்ட்டருக்கும் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அதுதான் இது வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருப்போம். ஏப்ரல் டு ஜூன் ஃபஸ்ட்டு குவார்ட்டர். அது வந்து டியூ டேட் டு இஷ்யூ டிடிஎஸ் சர்டிஃபிகேட். எப்போ டிடிஎஸ் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 15th ஆகஸ்ட். டியூ டேட் ஃபார் ஃபைலிங் த ரிட்டன் 31st ஜூலை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிடிஎஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணால் தான் நம்ம டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட்டே பண்ண முடியும் ஆன்லைனில். நம்ம ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒன்லி எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் நம்ம வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணணும். அதுதான் இதனுடைய மீனிங். அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டர் எடுத்திங்கன்னா 15th நவம்பரில் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு வந்து 31st அக்டோபரில் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தேர்ட் குவார்ட்டர்னு எடுத்திங்கன்னா 15th பிப்ரவரி நம்ம வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். 31st ஜனவரி இஸ் த ஃபைலிங் ரிட்டன் ஃபைலிங்க்கு டியூ டேட்டு. அதே மாதிரி ஃபோர்த்து குவார்ட்டர் வந்து 15th ஜூனு 31st மே. தென் கான்சிக்வன்சஸ் ஃபார் நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ். நான் இப்போ டிடிஎஸ்ஸை கட் பண்ணல அல்லது கட் பண்ணதை நான் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணலை அப்படின்னா என்ன சார் எனக்கு கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டு 1% per month ஆர் பார்ட் ஆஃப் த மந்த்து ஷல் பி பெய்டு ஃப்ரம் விச் எந்த டேட்லேருந்து த டேட் ஆன் விச் த டேக்ஸ் வாஸ் டிடக்டபிள் டு த டேட் ஆன் விச் சச் டேக்ஸ் இஸ் டிடக்டட். ஓகேங்களா, அதுதான் இதனுடைய மீனிங். அதாவது என்னென்னா, எப்போ நீங்கள் டிடக்ட் பண்ணணுமோ அந்த டேட்லேருந்து எப்போ டிடக்ட் பண்ணிங்களோ அந்த டேட் வரையில் 1%. தென் டிடிஎஸ் டிடக்டட் பட் நாட் பெய்டு. அதாவது டிடக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா 1.5% per month ஆர் பார்ட் ஆஃப் த மந்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அது எந்த டேட்லேருந்து அப்படின்னு எடுத்திங்கன்னா, த டேட் ஆன் விச் டேக்ஸ் வாஸ் டிடக்டட் டு த டேட் ஆன் விச் சச் டேக்ஸ் ஆக்சுவலி பெய்டு. ஸோ பெய்டு டேட் வரையில் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். அதாவது இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, பார்ட் ஆஃப் த மந்த்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5th அன்றைக்கி பே பண்ணுறீங்க அப்படின்னா 5th மேன்னு வச்சிங்களேன், த என்டையர் மே யூ ஹவ் டு கன்சிடர் ஆஸ் அந்த 1.5% per month அப்படின்னு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ டே வைஸ் எடுக்கக்கூடாது, மந்த் வைஸ் தான் எடுக்கணும். தென் கான்சிக்வன்சஸ் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ். இப்போ இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷனை டிடக்ட்டும் பண்ணலை பேமெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா என்ன சார்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் நாட் டிடக்டட் அண்ட் டிடிஎஸ் டிடக்டட் பட் நாட் பெய்டு போத் த கேசஸ் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் த ரிட்டன். அதாவது நீங்கள் டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் த ரிட்டனுக்குள்ளே நீங்கள் டிடிஎஸ் கட் பண்ணதை பே பண்ணலைனாவோ அல்லது கட் பண்ணாமல் விட்டீங்கனாவோ, ஓகேங்களா, 30% ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோட் இன் த கரண்ட் இயர். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து உங்களுக்கு 2 lakhsக்கு பில் கொடுத்தாரு, நீங்கள் டிடிஎஸ் கட் பண்ணல, ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் 30% ஆஃப் 2 lakhs, ஸோ அது வந்து 40,000, ஓகேங்களா. 30% ஆஃப் 2 lakhs வந்து சாரி ஃபார் எக்ஸாம்பிள் 60,000. இந்த 60,000 டிஸ்அலவன்ஸ் ஆகும். அதுக்கு இந்த 60,000க்கு உண்டான டேக்ஸை நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுதான் இதனுடைய மீனிங். தென் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். வேல்யூ டு பி கன்சிடர்ட் ஃபார் டிடிஎஸ் டிடக்ஷன் in the case where work includes manufacturing supply of product as per the specification of the customer by using the material purchased from the customer. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்க, அதில் மெட்டீரியலும் இருக்கும், லேபர் அதாவது சர்வீஸ் ஒர்க்கும் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டுமே சேர்த்து அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல. மெட்டீரியல் இவ்வளோ லேபர் இவ்வளோன்னு அவங்களால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. மொத்தமாக கொடுக்குறாங்கன்னா அந்த மொத்தமாக இருக்கிற வேல்யூ கிராஸ் வேல்யூக்கு தான் நீங்கள் டிடிஎஸ் கட் பண்ணணும். சப்போஸ் இந்த பில்லில் மெட்டீரியல் தனியாகவும் லேபர் தனியாகவும் மென்ஷன் பண்ணாங்கன்னா தென் ஒன்லி ஃபார் லேபர் அதாவது சர்வீஸ் எதுக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் டிடிஎஸ் கட் பண்ணால் போதும். அதுதான் இதனுடைய மீனிங். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேமெண்ட் மேடு டு அன் எலக்ட்ரீஷியன் ஆர் payment made to a contractor for providing electrician services is covered under 194C. ஸோ electrician services வந்து 194Cயில் தான் கவர் ஆகுது. தென் பேமெண்ட் மேடு டு கொரியர். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து கொரியர்ஸ் புக் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ மந்த்லி வந்து பில் வரும். ஸோ அது வந்து இந்த ப்ரொவிஷன் அதாவது 30,000 1 lakh இந்த ஸ்லாபுக்குள்ளே கிராஸ் ஆகும்போது யூ ஹவ் டு டிடக்ட் டிடிஎஸ். தென் பேமெண்ட் மேடு டு ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ஆர் ஏர்லைன் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் எ டிக்கெட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194C. அதாவது இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு ஏர்லைனில் ஒரு ஜெட் ஏர்வேஸ் அதில் புக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன்,
அப்போ நீங்கள் வந்து மோர் தேன் வந்து 40,000 50,000 கூட வரலாம். அப்போ வந்து நான் வந்து டிடிஎஸ் கட் பண்ணணுமானா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நீங்கள் அந்த ஏர்லைன்ஸை வந்து நீங்கள் வந்து சார்ட்டர்டு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்களுக்காக அதை வந்து அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து எங்கெங்கே போகிறதா இருந்தாலும் அந்த வந்து அதை ஒரு ட்ராவல் ஏஜென்ட் மாதிரி நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா தென் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். தென் பேமெண்ட் மேடு டு கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கேரேஜ் ஆஃப் கூட்ஸ் இஸ் லைபிள் டு டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194C. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணாவோ, ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணாவோ அல்லது மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணாவோ கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களும் இந்த 194C கீழே நீங்கள் வந்து டிடிஎஸ் கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏதாவது உங்களுக்கு வந்து கொரீஸ் இருந்தது அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe Awesome TV for more updates. Thank you friends.